வணக்கம் மக்களே, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கொத்தமல்லி செடி தாங்க. வீட்டு மாடி தோட்டத்தில் ரொம்ப சுலபமான முறையில் நம்ம வந்து கொத்தமல்லி செடி வளர்க்க போறோங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 மக்கு கொக்கோ பீட்டு, 1 மக்கு மண்புழு உரம், இந்த பாடல தாங்க நான் வந்து இந்த மிக்சிங்கை போட்டுக்க போறேன். இதுக்கு ஈரப்பதம் அந்த செடிக்கு தேவைப்படுறதுக்காக நான் மண்ணை சேர்க்காம இந்த கொக்கோ பீட்டை மண்புழு உரம் மட்டும் தாங்க சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று நைட்டே வந்து ஊற வச்ச தனியாக வந்து இன்னைக்கு நல்லா உடச்சி விட்டுக்கிட்டு வெயிலில் காய வச்சுட்டாங்க. இப்போ நான் ஈவினிங் டைமில் இந்த விதையை வந்து விதைச்சிக்கிறேங்க. இதே மாதிரி நீங்களும் விதைச்சிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா விதைச்சி விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மண்ணை நம்ம மேலே தூவி விட்டுட்டு நம்ம தண்ணி தெளிச்சு விடலாங்க. தண்ணி தெளிச்சு விட்டுட்டு ஒரு 3 நாளைக்கு நம்ம கொஞ்சம் வெயில் படாத இடத்துல வச்சுட்டா நம்ம நல்லா முளை கட்டி வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 20 டேஸ் பிஃபோர் இந்த விதையை வந்து விதைச்சது வந்து நல்லா முளைச்சி வந்திருக்குங்க. இதே மாதிரி தான் நம்ம வந்து இப்போ இந்த விதைச்சிருக்க விதையை நம்மளுக்கு ஒரு 20 டேஸ் நல்லாவே இந்த மாதிரி க்ரோத் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.